15,000க்கு கீழே ஒரு பெஸ்ட் ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபோன்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ மோட்டோவில் அதை ஃபில் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா மோட்டோ G57 பவர் அப்படின்ற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப் டிராகனோட இந்த ஒரு ப்ராசரை ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கேமராவில் அல்ட்ரா வைட் ஆங்கிள்லாம் கூட இந்த பட்ஜெட்டு கொடுத்துருக்கோன்னு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியலாகவே இதில் எந்த அளவுக்கு இருக்குது ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா விவோட T4x மார்க்கெட்டில் இருக்குது. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி யார் எந்த ஃபோனை வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அண்ட் மிலிட்ரி கிரேட்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ டிராப் டெஸ்ட்டுமே பண்ணி பார்த்து நிறைய டெஸ்டிங்குமே எடுத்து ரியலான ரிசல்ட் என்ன அப்படின்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக் அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்லேயே மோட்டோ G57 பவர் அப்படின்றத போட்டிருக்காங்க. பேக் சைடில் ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே மொபைல் தான் ரேப்பரை சுற்றி கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ், அதில் சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சார்ஜை போட்டு டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருவோம். டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்தே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ இந்த இடத்துல பிரீமியம் வீகன் லெதர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்க்கறதுக்கு ரியலாகவே நல்ல பிரீமியமான ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. அண்ட் அதே மாதிரி சைடு ஃப்ரேம் நார்மலாக பிளாஸ்டிக் தான். வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 210.6 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் 7000 mAh கிட்டக்க பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறது தான். அண்ட் திக்னஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 8.6 mm வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு இந்த வீகன் லெதர் அப்படின்றனால கிரிப்பா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வெயிட் காரணமா வந்துட்டு நீங்க ரெண்டு ஹேண்ட்ல யூஸ் பண்றது தான் பெட்டரா இருக்கும். அண்ட் முக்கியமா மோட்டோ சைட்ல இருந்து கேஸ் கொடுக்கல, அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். கலர் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் போல அந்த பேந்தோம் கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம கையில இருக்கிறது பேந்தோம் ரிகாட்டா அப்படின்றாங்க. பார்க்கறது கொஞ்சம் டார்க்கான ப்ளூ கலர்ல இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் முக்கியமா ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல IP64 கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட்டோட தான் இருக்கு. சும்மா சொல்றதை விட டெஸ்டே பண்ணி பார்த்துருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி விவோ எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். விவோவோட பேக் சைடு ஃப்ரேம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 208 கிராம் இருக்கு. 8.1 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வெயிட் அதிகம் தான். அண்ட் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கிரேடியன்ட்லாம் ஆட் பண்ணி மேட் ஃபினிஷ்ல இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் செமையா கையில் ஹோல்டு பண்ணும்போது ஸ்லிப் ஆகிற ஃபீல் வரதான் செய்யுது. கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது பர்பிள் கலர் இருக்கு. ரெண்டு ஃபோன்லையுமே மிலிட்ரி கிரேடோட இருக்குன்னு சொன்னாங்க. சரி கீழே போட்டு பார்த்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பட்ஜெட் மொபைல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விவோல பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குன்றத சொல்லலை. பட் மோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொரில்லா கிளாஸ் 7 கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. சரி கீழே போட்டு டெஸ்ட் பண்ணி எதுதான் நல்லா இருக்குன்றத பார்த்துருவோம். ரெண்டும் தப்பிச்சா நிம்மதின்ற மாதிரி தான் இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் விவோவை போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்லேருந்து போடலாம். ஓகே தான், டிஸ்பிளே ஒன்றும் ஆகலை. ஸோ ரெண்டாவது கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி ஃப்ளாட்டாக போட்டு பார்ப்போம். ஓகே தான், இது டிஸ்பிளேல கோடு இல்லை, ஆக்சுவலாக பபுள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். எனக்கே பயமாக இருக்குது. நெக்ஸ்ட் விவோ மோட்டோவில் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த ஹைட்லேருந்து போட்டு பார்ப்போம். ஜஸ்ட் ஒன்றும் ஆகலை. ஸோ கீழே விழுந்ததில் லைட்டாக இந்த இடம் தான் இதாக இருக்குது. பட் டிஸ்பிளே எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளாட்டாக இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். இது சைடில் விழுந்துருச்சுடா. ஓகே தான், பட் இன்னொரு தாடி டெஸ்ட் பண்ணிடலாம். கரெக்டாக விழுகலை, சவுண்டு மட்டுன்னு கேட்கணும். திரும்பிடுது விழுந்தோடனே. ஓகே, லோ பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கினாலே கீழே போட்டால் சீக்கிரம் உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மிலிட்ரி கிரேட் கொடுத்துருக்கிறது ரியலாகவே ஒரு நல்ல விஷயம் தான். ரெண்டுமே தாங்கிருச்சு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எதுதான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரில்லா கிளாஸ் 7 கொடுத்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் வீகன் லெதர் யூஸ் பண்ணிக்கிறதும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்கறதுனால இந்த இடத்துல டிசைனில் மோட்டோ தான் வின் பண்ணுது. பல நேரத்தில் ரெண்டு ஃபோனையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே சைஸ் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே 6.72 இன்ச் தான். ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு வரும்போது ரெண்டுத்துலையுமே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுமே நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல மோட்டோவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஆட்டோலாம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா விவோவில் 60 Hz 90 Hz 120 Hz தான் சேஞ்ச் ஆகுது. அதே மோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செட் பண்ணும்போது 30 60 90 120 Hz வரைக்குமே ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால பேட்டரி கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேட்டரி லைஃப் கிடைக்கும். சரி, அப்போ விவோவில் என்ன தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க.
இதனால சப்போஸ் நீங்க HDR வீடியோஸ்லாம் பாக்குறீங்க, மூவிஸ் பாக்குறீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா கலர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே சமயம் மோட்டோல HDR சப்போர்ட் வந்து இல்ல. ஸ்கிரீனோட ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விவோல என்னன்றதை மென்ஷன் பண்ணல. பீக் பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு போன்லயுமே HBM வேல்யூ வந்துட்டு 1050 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட ரெண்டு போனுமே நல்லாவே மேனேஜ் பண்ணுது. ஓவராலா பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ரெண்டு போனோட டிஸ்பிளேயுமே நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆடியோக்கு வந்தோம் அப்படின்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் விவோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 400% வால்யூம் அப்படின்றது கொஞ்சம் வால்யூம் அதிகமாகவே இருக்குது. அதே சமயம் மோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. குறிப்பாக டால்பி அட்மோஸ் ஹைரஸ் ஆடியோலாம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேஸுமே லைட்டாக கொஞ்சம் பூஸ்ட் பண்ண ஃபீல் தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோட்டோவில் ஸ்பெஷலாக 3.5 ஆடியோ ஜாக் இன்னுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தான். விவோவில் இது ஒன்று மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு வரும்போது ரெண்டுலையுமே சைட் மவுண்டட் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுமே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. சரி, டிஃப்ரெண்ட் எங்கே தான் ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் நம்ம சொல்லலாம். மோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ராசரை யூஸ் பண்ணியிருக்காங்க. குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 6s Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவோ சைடு பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 ஆல்ரெடி நம்ம பல ஃபோனில் பார்த்த ப்ராசர் தான் இது. ரெண்டுத்தோட அன்டு ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது விவோல 6.8 lakhs வந்திருக்கு, மோட்டோல 7.9 lakhs above வந்திருக்கு. ரெண்டுத்துலையுமே பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ஸ்கோரையும் பார்த்துட்டு சொல்கிறேன். கீக் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1018 மல்டி கோர் வந்துட்டு 2841 கிடைச்சிருக்கு. அதுவே விவோல சிங்கிள் கோர் வந்துட்டு 1026 மல்டி கோர் வந்துட்டு 2811 கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல CPU throttling அப்படின்னு பார்க்கும்போது 86% வரைக்கும் மோட்டோல வருது, 73% விவோல இருக்கு. வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மோட்டோல 97.8 விவோல 99.6% கிடைச்சிருக்கு. நம்ம டெஸ்ட் பண்ண டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே 8GB RAM வேரியன்ட் இருக்கக்கூடிய டிவைஸ் தான். இந்த இடத்துல ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 தான் மோட்டோல கொடுத்திருக்காங்க. விவோல UFS 3.1 யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் இதுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேம் பிளேக்கும் டெய்லி லைஃப்க்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு போனுமே யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாவே இருந்தது. அதுலயும் குறிப்பா கேம் பிளேன்னு வரும்போது விவோல BGMI கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் 60 FPS பிளே பண்ண முடிஞ்சது. அதுவே மோட்டோல பாத்தீங்கன்னா BGMI 60 FPS கால் ஆஃப் டியூட்டி 90 FPS வரைக்குமே பிளே பண்ண முடிஞ்சது. ரெண்டுத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா மிட் லோ கிராபிக்ஸ்ல வச்சு பிளே பண்ணதான் முடியுது. ரீசன் பாத்தீங்கன்னா பட்ஜெட். இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு லேக் ஃப்ரீயா இருக்கணும். ஆனா அதே சமயம் நான் அப்பப்போ கேம் பிளே எல்லாம் பண்ணுவேன் ப்ரோ, எனக்கு லேக் ஃப்ரீயா இருக்கும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கான ஒரு போனா தான் இது இருக்கும். அந்த வகையில் ரெண்டு போனுமே பெட்டரா தான் இருக்கு. பட் எனக்கு இந்த டெய்லி லைஃப்ல மோட்டோ யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கிற ஃபீல் வந்து நல்லாவே கிடைச்சது. ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய கம்பேரிசன் பேட்டரியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி கெப்பாசிட்டியில தான். ரீசன் விவோல பாத்தீங்க அப்படின்னா 6500 mAh 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. அதே சமயம் மோட்டோல பாத்தீங்க அப்படின்னா 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. இப்போ எல்லாருமே திங்க் பண்றது 33 வாட்ஸ் போது கம்மி ப்ரோ, விவோல 44 வாட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டோட்டலா ரியல் டெஸ்ட்ல வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அந்த வகையில் நான் சார்ஜிங் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விவோ பாத்தீங்க அப்படின்னா 10% சார்ஜ் ஆக 11 மினிட்ஸும் 25% சார்ஜ் ஆக 25 மினிட்ஸும் 50% சார்ஜ் ஆக 50 மினிட்ஸும் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 103 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. அதே சமயம் மோட்டோக்கு டெஸ்ட் பண்ணும்போது 10% சார்ஜ் ஆக 6 மினிட்ஸும் 25% சார்ஜ் ஆக 21 மினிட்ஸும் 50% சார்ஜ் ஆக 45 மினிட்ஸும் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 98 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கிச்சு. இந்த இடத்துல டைமும் பாத்தீங்க அப்படின்னா விவோவோட குயிக் ஆயிருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டியும் ஒரு 500 mAh எக்ஸ்ட்ரா இருந்துமே இந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஏறுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல மோட்டோ ரியலாவே வின் ஆகுது. சூப்பரான விஷயம் தான். பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்னா விவோ 1.5 நாள் வரைக்குமே பேட்டரி லைஃப் கிடைக்குது. அதே சமயம் மோட்டோ 1.5 நாளைக்கு மேலேயே தாராளமா பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். பேட்டரி லைஃப் எனக்கு பெட்டரா இருக்கணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் ரிசல்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மோட்டோ பெட்டரான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு, அது என்னன்றதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விவோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபன் டச் OS 15 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. நவம்பர் மாசம் வரைக்குமே அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தவிர இவங்க ப்ராமிஸா சொல்லக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. அண்ட் ப்ளோட்வேர்ஸ் தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா முக்கியம் அந்த ஹாட் கேம்ஸ் ஹாட் ஆப்ஸை மிஸ் பண்ணாம கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5-6 ஆப்ஸுக்கு மேலேயே தேவையில்லாத அந்த ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜெமினி சர்க்கிள் டு சர்ச் ஏஐ ஸ்கிரீன் டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கதா இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லலாம். அப்படியே நம்ம மோட்டோக்கு வந்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு 16ல இவங்களோட ஹலோ யூஐல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. லாஸ்டா வந்து அக்டோபர் மாசம் வரைக்குமே அப்டேட் கொடுத்திருக்காங்க. இவங்க ப்ராமிஸா சொல்லக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நீங்க நார்மலா பார்க்கும்போது விவோ சூப்பர் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ரியல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரே அளவுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ரீசன் விவோல இப்போ ஆண்ட்ராய்டு 15ல ரன் ஆயிட்டு இருக்கனால அடுத்து 2 அப்டேட் வரும்போது ஆண்ட்ராய்டு 17 வரைக்கும் மேக்ஸிமம் அப்டேட் கொடுப்பாங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து 3 வருஷம் கிடைச்சிரும். இந்த பக்கம் மோட்டோல பாத்தீங்கன்னா இப்போ ரன் ஆயிட்டு இருக்கிறது ஆண்ட்ராய்டு 16 அப்படின்றனால உங்களுக்கு 1 வருஷம் அப்டேட் கொடுத்தாலுமே ஆண்ட்ராய்டு 17ல
வந்து நெக்ஸ்ட் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது அப்டேட் ரெண்டு ஃபோனுக்குமே ஈக்குவலாக தான் முடிய போகுது. பட் இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்ச மோட்டோ இன்னொரு ஒரு வருஷம் அப்டேட் கொடுத்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ மோட்டோலையுமே இந்த ஜெமினி, சர்க்கிள் டு சர்ச் இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் முக்கியமாக இந்த ஸ்மார்ட் கனெக்ட்ன்ற ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேஸ் மாடலில் கூட கொடுக்குறாங்கன்றது நல்ல விஷயம் தான். ஸோ டேரெக்டாக உங்களோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஸ்க்ரீன் மிரரிங் மாதிரி பண்ணி பார்க்குறது, கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான பல விஷயம் பண்ணிக்க முடியும். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் மோட்டோவில் Wi-Fi 6, Bluetooth 5.1, 11 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. விவோவில் Wi-Fi 6, Bluetooth 5.4 அண்ட் 5G பொறுத்த வரைக்கும் 8 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா செட்டப்புக்கு வந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. எல்லாருமே இந்த 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவை மிஸ் பண்ணாம கொடுத்துறாங்க. இதுக்கு கொடுக்காமே விட்டுறலான்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல எடுக்கக்கூடிய போட்டோஸை பத்தி நான் பெருசா பேசுறதுக்கே இல்ல. ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வீடியோ கால் பேசுறதுக்கு இந்த மாதிரியான யூஸுக்கு பெட்டரா இருக்கும். மற்றபடி செல்ஃபி ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் பேசிக்கா தான் இருக்கும். செல்ஃபில வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது விவோல 1080p 30 fps கொடுக்குறாங்க. அதுவே மோட்டோல கொஞ்சம் ஹைலைட்டா 2K 30 fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமரால தான் ஒரு பெட்டரான அப்கிரேட் வந்து பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் விவோல பார்த்தோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல் அபேச்சர் வேல்யூ 1.8 ஓட கொடுத்திருக்காங்க. மற்றபடி எப்பயும் போல ஒரு டம்மி கேமரா ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரை கொடுத்து சமாளிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சில இந்த போட்டோஸ் வந்து எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. அண்ட் அதே சமயம் அப்படியே நம்ம மோட்டோக்கு வந்தோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல் சோனியோட LYT 600 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.8 ஓடையும் வருது. போட்டோ அவுட்புட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி போடுறேன். பார்க்கும்போதே தெரியும் மோட்டோ கொஞ்சம் பெட்டராகவே இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. மோட்டோல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சும்மா டம்மியாக அந்த மாதிரி 2 மெகா பிக்சல் கொடுக்காம அல்ட்ரா வைட் ஆங்கிள் 8 மெகா பிக்சல், அதுவும் 15,000 கீழே வரக்கூடிய ஃபோனில் கொடுத்தது நல்ல ஒரு விஷயம் தான். மெயினோட கம்பேர் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். இவங்களுமே மூணாவது கேமரா 2-in-1 லைட் சென்சார்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஸோ அது பெரிய லெவலில் நமக்கு யூஸ் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு வரும்போது விவோல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு 4K 30 fps மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1080p 30 தான் எடுக்கிற மாதிரி வருது. அதே சமயம் மோட்டோல பார்த்தீங்க அப்படின்னா 4K கொடுக்கல, பட் 2K 30 fps வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் 1080p பார்த்தீங்கன்னா 60 fpsல கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எரேசர் ரெண்டுத்துலையுமே வந்து அழிச்சிக்கலாம். என்ஹான்சர் பண்ற ஆப்ஷன்லாம் ரெண்டுத்துலையுமே தான் வருது. ஓவரால் கேமரா எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது விவோவை விட மோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் கேமரா பெட்டரா ஆப்ஷன்ஸோட வேணும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க மோட்டோ கூட போகலாம். ஒவ்வொரு ஃபோன்லயும் எது பெஸ்ட்ன்றது அங்கங்க சொல்லிட்டேன். இப்போ ஃபைனலா பிரைஸையுமே ஒரு கம்பேர் பண்ணிடலாம். விவோ பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,500 ரூபாய்க்கு இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கே 8GB RAM வேரியன்ட் தராங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட நார்மல் பிரைஸ் வந்து 15,000 ரூபாய். அதுலயும் இப்போ ஸ்பெஷல் லான்ச் பிரைஸா பாத்தீங்க அப்படின்னா 14,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். பேங்க் ஆஃபர் மூலியமா ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்றாங்க. ஸோ நெட் எஃபெக்டிவ் பிரைஸா பாத்தீங்க அப்படின்னா 13,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். சப்போஸ் இந்த ஆஃபர்ஸ் எதுவுமே இல்லாம பார்த்தாலும் கூட விவோ பாத்தீங்க அப்படின்னா 6GB RAM வேரியன்ட் கொடுக்குறாங்க. இவங்க 8GB RAM வேரியன்ட் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா 15,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கிறதுமே ஒரு நல்ல ஆஃபராக தான் எனக்கு தோணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த ஸ்பெஷல் லான்ச் பிரைஸோட வாங்கினீங்கன்னா ஒரு 1000 ரூபாயும் கம்மியாகும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ் டெய்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.